ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिशिष्ठान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्त्रोटकं वार्तिककारमण्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीं। चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीं। कलाभ्यां चूडालङ्कृत शशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामानन्दत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् अस्तोकत्रिभुवनशिवाभ्यां नतिरियम्। कलाभ्यां चूडालङ्कृत शशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो। वीक्षां मे दिश चाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु। सर्वेश्वरनाன साक्षात् परमेश्वरन करुणामूर्ति दक्षिणामूर्ति லோகானுகிரகத்துக்கோசரம் தானே சங்கர பகவத்பாதாச்சாரியாலாக கீழே இறங்கி வந்து ஜனங்களுக்கு ஔபனிஷதமான மார்க்கத்தை காணிச்சு கொடுத்து பல துர்மதங்களையும் விரட்டி அடித்து எல்லாரும் சாந்தி நிம்மதியாக இருக்கக்கூடிய வழியை காமிச்சு கொடுத்த பகவத்பாதாளுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். எத்தனை வந்தனம் பண்ணினாலும் போராது. அவர் வாழ்ந்த காலம் குறைச்சல், பண்ணின காரியமோ அளவு போட்டுட முடியாது. இப்படி சிவகுருக்கும் ஆரியாம்பாளுக்கும் தபஃபலமாக சாட்சாத் தட்சிணாமூர்த்தி சங்கரராக ஜனிச்சு அந்த பகவத்பாத சங்கரராக
அவதாரம் பண்ணி 8வது வயசில் முதல்ல பிடித்த வியாஜத்தில் சந்நியாசத்தை ஸ்வீகரணம் பண்ணிட்டு அங்கேருந்து கோவிந்த பகவத்பாதாவில் தரிசிக்கிறதுக்கு கிளம்பி போயின்ட்டுருக்கார். போகிற வழியில் அவருடைய அனுபூதி எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சுக்லபஞ்சமி பிரவச்சனம், சுக்லபஞ்சமி மகாபிரிவா பிடியரசி திட்டம்னு நடத்தின்னு இருக்கா. அதில் 1000க்கும் மேலாக ஆவாந்தி ஹோமம் ஆவர்த்தி ஆயாச்சு. ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் ஒரு நாள் விடாத நித்திய ஆவாந்தி ஹோமம் வைதிகால வச்சுட்டு நடத்தின்னு வரா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னா பவமான ஹோமம் ருக்வேதீயம், அதே மாதிரி சாமவேதீயமான சுக்ரிய பாராயணம் ஏகாதசி. இதுக்கும் மேலே மாதம் பல அக்னிஹோத்திரிகளுக்கு திரவிய சமர்ப்பணம், அவளுடைய அனுஷ்டானத்துக்கு போஷணம் பண்ணிட்டு வரா. இந்த மகாபிரிவா பிடியரசி திட்டம் இந்த ஒரு ட்ரஸ்ட்டு மூலியமாக அதில் ஒரு பெரிய ஒரு சத்சங்கம். என்ன சத்சங்கம் அப்படின்னா சுக்லபஞ்சமி ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஆச்சாரியல் அனுகிரகம் நடந்தான ஸ்தோத்திரங்கள் அதிகமாக இருக்குது, ஏராளமான ஸ்தோத்திரங்கள் உண்டு. அதை பார்க்கணும்னு கேட்டால் இதே சுபகிருத் வருஷம் ஆரம்பத்தில் வைசாக சுத்த பஞ்சமியில் கேட்டிருந்தார். அந்த சங்கர ஜெயந்தி ஆரம்பித்து இப்படி மாதம் சுக்லபஞ்சமி யதாசக்தி யதாமதி பகவத்பாதாளுடைய சரித்திர சாரம் அப்படிங்கிற பெயரில் அந்த சரித்திரத்தை ஒரு வியாஜமாக வச்சுண்டு பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணினதான ஸ்தோத்திரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஆச்சாரியாளுடைய கனகதாரா ஸ்தோத்திரம் பார்த்தோம், கொஞ்சம் பவானி புஜங்கம் கொஞ்சம் பார்த்தோம், தேவி புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினதான விஷ்ணு புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பார்த்தோம், அச்சுதாஷ்டகம் கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் அத்வைத பஞ்சரத்னம் ஆச்சாரியால் சந்நியாச ஸ்வீகரணம் ஆபசந்நியாசம் வாங்கிண்டு கோவிந்த பகவத்பாதால் தரிசிப்பதற்கு ஓங்காரேஸ்வரத்துக்கு போயின்ட்டுருக்கார். போகிற வழியில் ஆச்சாரியாளுடைய விசாரம் எப்படி இருந்தது அது ஆச்சாரியாளுடைய பிரகரணத்தில் பார்க்கலாம். அதுதான் அத்வைத பஞ்சரத்னம் அப்படிங்கிறதுல பார்த்தோம். அதுக்கப்புறம் யதிகளுடைய சங்கத்தில் காலால் நடந்து யாத்திரை பண்ணிட்டு போகும்பொழுது அவளை பார்த்து அவளுடைய ஒரு பாக்கியத்தை வர்ணிச்சிட முடியுமா அப்படிங்கிற அந்த பாவத்தில் ஆச்சாரியால் அவ மேலே யதி பஞ்சகம் அப்படிங்கிற 5 ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். அது கௌபீன பஞ்சகம், வேதாந்த பஞ்சகம், யதி பஞ்சகம் இப்படிலாம் அதுக்கு பேர் உண்டு. ஏன்னா கௌபீனவந்த கலு பாக்யவந்தா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத் பூர்த்தியிலையும் அது முடிகிறதுனாலே அதுக்கு கௌபீன பஞ்சகம் அப்படின்னு பேர். யதிகளுடைய ஒரு நிலையாக இருக்கிறதுனால யதி பஞ்சகம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதை நம்ம போன சுக்ல பஞ்சமியில் பார்த்தோம். நான் அடுத்த சுக்ல பஞ்சமிக்கு வரக்கூடியது பகவத்பாதாளுடைய ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி. ஆனால் இன்றைக்கே குரோதி வருஷம் ஆரம்பித்தாச்சு. இந்த சுக்ல பஞ்சமியில் நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு பண்டிகை. ஆனால் இன்றைக்கி மாதம் பிறந்தாச்சு, மத்தியானத்துக்கு மேலே மாதம் பிறந்துடுறது. அதனால் தர்ப்பணம் பண்ணுறவா இன்றைக்கி தர்ப்பணம் விசேஷம் பண்ணியிருப்பா. நாளைக்கு கார்த்தால விஷுக்கனி தரிசனம், கோவில்களில் பஞ்சாங்க படனம் இதெல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா,
போன சோபகிருத் வருஷத்தில் இந்த 12 சுக்லபஞ்சமி பிரவச்சனம் ஆயிருக்கு. ஒரு சுக்லபஞ்சமி பிரவச்சனம் கூட விக்னம் இல்லாத நடந்துன்னு வந்திருக்கு. அப்போ ஆரம்பித்தது சுக்லபஞ்சமி ஆச்சாரிய ஸ்மாரகமாக 12 வரதனுடைய பலம் தான் நினைக்கிறேன். அடுத்த வரக்கூடிய சங்கர ஜெயந்தி சமயத்தில் ஓங்காரேஸ்வரத்தில் ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதால தரிசனம் பண்ணின அந்த குகையில் நம்ம ஆச்சாரியால் நம்ம காஞ்சி பிரிவா பாலபிரிவா அங்கே போய் பாஷ்ய பாடம் படித்து பாஷ்யத்துடைய சாரத்தை அங்கே பிரவச்சனம் பண்ண சொல்லியிருக்கா. ஒரு 3 நாளைக்கு அங்கே ஒரு பிரவச்சனம் சத்சங்கம் பண்ண போகிறேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த குரோதி வருட சங்கர ஜெயந்தி ஓங்காரேஸ்வரத்தில் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்துலேயும் கோவிந்த பகவத்பாதால தரிசனம் பண்ண தான் போயின்னு இருக்கார். இப்போது கரெக்டாக அடுத்த சுக்ல பஞ்சமியில் கோவிந்த பகவத்பாதால தரிசனம் பண்ணினதுடைய அந்த ஒரு கட்டத்தையும் நம்ம அங்கே பார்க்கலாம். பகவத்பாதாளுடைய சன்னதியிலேயே இருந்துட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கட்டும். இப்படி பகவத்பாதாளுடைய சரித்திரமும் சமுத்திரம் மாதிரி இருக்குது. அவர் அனுகிரகம் பண்ணின ஸ்தோத்திரங்கள் அதுக்கு மேலே சமுத்திரம் மாதிரி கடலாட்டம் இருக்குது. அந்த யதிகளெல்லாம் பார்த்து இந்த பாக்கியத்தை என்ன சொல்லுவேன், கோபீனவந்த கலு பாக்யவந்தா அப்படின்னு ஆச்சாரியால் சொன்னால் அதுக்கப்புறம் அவர்களே தன்யர்கள் அப்படிங்கிறதையும் ஆச்சாரியால் நினச்சி பார்க்கிறார். அதான் போன வாட்டி சொன்னேன், அடுத்த வாட்டி தன்யாஷ்டகம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த வாட்டி தன்யாஷ்டகம் தான் சொல்ல போகிறேன். சாதாரணமாக லோகத்தில் வாழறதுக்கு உண்டான ஆதாரம் நல்ல கிரகம், நல்ல பணம், நல்ல மனைவி, ஒரு நல்ல பதவி, இதெல்லாம் ஒருத்தனுக்கு கிடச்சிடுத்துனாக்க அவனை பாக்யசாலி, அவன்தான் தன்யன் அப்படின்னு லோகத்தில் சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறா இல்லையா. எல்லாம் லோக சௌக்கியம் இருந்ததுன்னாக்கா இவன் தன்யன் பாக்யவான் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் ஆச்சாரியால் அப்படி நினைக்கலை. ஆச்சாரியால் அவளுடைய ஹிருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா, சத்தியலோக பரியந்தம் இருக்கக்கூடியதான சுகங்கள் கூட அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற. சத்தியலோக பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லா லாபத்தையும் அடைஞ்சாலும் கூட அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது பகவத்பாதால் பல ஸ்லோகங்களில் காமிச்சு கொடுத்துருக்காள், பல பிரகரணத்தில் காமிச்சு கொடுத்துருக்கார். குருவஷ்டகம் 8 ஸ்லோகம், அது பின்னாடி பார்ப்போம். அதில் சொல்கிறார், சரீரம் ஸ்வரூபம் ததாவா கலத்திரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம்னு இப்படி ஆரம்பித்து 8 ஸ்லோகம் எல்லாம் இருந்தும் நான் மனசு அடங்கவில்லையானால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற, பலன் இல்லை. அதே மாதிரி பின்னாடி அனாத்மஸ்ரீ விகர்ஹணம் அப்படிங்கிற ஒரு 18 ஸ்லோகம், அதுலேயும் சொர்க்காதி புண்ணியலோகங்கள்லாம் பிரயோஜனம் இல்லைங்கிறார் ஆச்சாரியால். அதில் லப்தா வித்யா, ஒரு சிஷ்யன் கேட்குறானா ஆச்சாரியால் இடத்துல, லப்தா வித்யா நல்ல வித்தியை அடைஞ்சா எப்பேற்பட்ட வித்யன் நாள் ராஜமான்யா, ராஜாக்கள்லாம் கொண்டாடக்கூடியதான வித்தியை சம்பாதிச்சுண்டா ஆச்சாரியால் கேட்குறாள், ததக்கியம் என்ன பிரயோஜனம், பிராப்தா சம்பத் பிராபவாட்யா நல்ல பிரபாவசாலியாக இருக்கக்கூடிய சம்பத்தெல்லாம் அடைஞ்சான்னா என்ன பிரயோஜனம், ததக்கியம் நல்ல அழகான பெண்மணி அனுபவித்தால் புக்தானாரி சுந்தராங்கி ததக்கியம் என்ன
ஏனஸ்வாத்மா நைவ சாட்சாத் கிருதோபூத். எவனால் ஆத்மசாட்சா்காரம் அடையப்படவில்லையோ அதை தவிர மீது எல்லாம் அடைஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆத்மலாபான் ந பரம் லாபம். ஆத்மலாபத்தை காட்டிலும் வேற ஒரு லாபமே கிடையாது. இதை ஆபஸ்தம்பர் தர்மசூத்திரங்கள் எழுதும்பொழுது நடுப்புற அத்தியாத்ம படலம் அப்படிங்கிற ஒரு படலம் வச்சார். அந்த அத்தியாத்ம படலத்துக்கு நம்ம ஆச்சாரியால் அதுக்கு மட்டும் எடுத்து பாஷ்யம் பண்ணியிருக்காள். இப்படி ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா யார் பாக்கியசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினதான அந்த தன்யாஷ்டகத்தை பார்த்தா தெரியும் யார் பாக்கியசாலின்னு ஆச்சாரியால் சொல்கிறாருன்னு. இந்த ஸ்லோகத்தை நன்னா அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டா பாக்கியசாலிகளுடைய லக்ஷணங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆத்மலாபத்தை காட்டிலும் ஒரு பெரிய லாபம் கிடையாதுன்னார் ஆபஸ்தம்ப மகரிஷி. அதனால் ஆத்மலாபத்தை அடையிறவன் தான் பாக்கியசாலி அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். நான் இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் தன்யாஹா தே தன்யாஹா தே தன்யாஹா, அவர்களே தன்யர்கள் அவர்களே தன்யர்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் வரும். தன்யாகனா பாக்கியசாலின்னு அர்த்தம். இப்படி அவர்களே தன்யர்கள் அப்படின்னு பதம் போட்டிருக்கிறதுனாலேயே 8 ஸ்லோகம் உடையதாக இருக்கிறதுனாலேயே இதுக்கு தன்யாஷ்டகம் அப்படின்னு பேர். அப்படி ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணதான தன்யாஷ்டகத்தை தான் நம்ம இந்த பஞ்சமியில் பார்க்குறோம். முதல்ல இந்த 8 ஸ்லோகம் சொல்லிடுறேன். 8 ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை பார்க்கலாம். ஓம் தஜ்ஞானம் பிரசமகரம் யதிந்திரியாணாம் தஜ்ஞேயம் யதுபனிஷத்சு நிஷ்சிதார்த்தம் தே தன்யா புவி பரமார்த்த நிஷ்சிதேஹாஹ சேஷாஸ்து பிரமநிலயே பரிப்ரமந்தி ஆதௌ விஜித்ய விஷயான் மதமோஹராக द्वेषादिशत्रुगणमाहृतयोगराज्याः ज्ञात्वा मतं समनुभूय परात्मविद्याकान्ता सुखं वनगृहे विचरन्ति धन्याः त्यक्त्वा गृहे रतिम् अधोगतिहेतुभूताम् आत्मेच्छयोपनिषदर्थरसं पिबन्तः वीतस्पृहाः विषयभोगपदे विरक्ताः धन्याश्चरन्ति विजनेषु विमुक्तसङ्गाः त्यक्त्वा ममाहमिति बन्धकरे पदे द्वे मानावमानसदृशाः समदर्शिनश्च कर्तारमन्यमवगम्य तदर्पितानि कुर्वन्ति कर्म परिपाकफलानि धन्याः त्यक्त्वैषणात्रयम् अवेक्षितमोक्षमार्गाः भैक्षामृतेन परिकल्पितदेहयात्राः ज्योतिः परात्परतरं परमात्मसंज्ञं धन्याद्विजा रहसि हृद्यवलोकयन्ति नासन्न सन्न सदसन्न महन्न चानु न स्त्री पुमान् न च नपुंसकमेकबीजं यैर्ब्रह्म तत्सममुपासितमेकचित्तैः धन्या विरेजुरितरे भवपाशबद्धाः अज्ञानपङ्कपरिमग्नमपेतसारं दुःखालयं मरणजन्मजरावसक्तं संसारबन्धनम् अनित्यमवेक्ष्य धन्याः
ஞானாசினா ததவசீர்ய விநிஷ்சயந்தி சாந்தைரனன்யமதிபிஹி மதுரஸ்வபாவைஹி ஏகத்வநிஷ்சிதமனோபிரபேதமோஹைஹி சாகம் வனேஷு விதிதாத்மபதஸ்வரூபைஹி தத்வஸ்து சம்யகனிஷம் விமர்சந்தி தன்யாஹ. இப்படி 8 ஸ்லோகம் தன்யாஷ்டகம். அதில் முதல் ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் சொல்கிறார், லோகத்தில் எத்தனையோ புது புது விஷயங்களை ரொம்ப சின்சியராக ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம். வேறு தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய இந்திரியங்களை மேலும் மேலும் கிளப்பி விட்டுட்டே இருக்குது. கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்தா அதோடு போகணுன்னு தோண மாட்டேங்கிறது. ஒன்று இதை பார்க்கலாமா அது பார்க்கலாமான்னு இழுத்துட்டே போகிறது. காது என்கிற இந்திரியத்துக்கு அடிமையாக போயாச்சுன்னா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறது வெளி விஷயத்துலேயே. இப்போ நாக்கு என்கிற ஒரு இந்திரியத்துக்கு அடிமையாக போனால் அது ஒரு பக்கம் இழுக்கிறது இல்லையா? எல்லா இந்திரியங்களும் 11 இந்திரியங்கள் சொல்லப்படுறது. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், மனஷஷ்டேந்திரியம்னு மனசு ஒரு இந்திரியமாக சொல்லப்படுறது. இதெல்லாம் மேலே மேலே லோக விடயத்தில் ஈடுபடுறதுக்கு தூண்டுதலாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிறதுனால அதனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு நன்மையும் இல்லை. லௌகிகமான விஷயங்கள் அறிந்தவர்கள் இருக்காளே, லௌகிக ஞானம் உடையவர்கள், அவளை பார்க்குறோம். லோகத்தில் பல பேரும் லௌகிக ஞானம் உடையவர்கள் பல விஷயத்தில் திண்டாடின்னு இருக்கா, பல விதத்தில் இல்லையா? அதனால் அந்த அறிவெல்லாம் நம்மளுக்கு சாந்தியை கொடுக்காது, நித்திய நிரந்தரமான நம்ம நினைக்கக்கூடியதான சுகத்தை கொடுக்காது. அதனால் ஆச்சாரியால் சொல்கிறால், அது அந்த அறிவு ஆத்ம ஞானத்துக்கு சாதனமாக ஆகாது அப்படிங்கிறாள். எந்த அறிவானது, எந்த ஞானமானது இந்திரியங்களெல்லாம் அடக்குவதற்கு சாதனமாக இருக்குமோ, எதை தெரிஞ்சுண்டா புலன்கள்லாம் அடங்கிடுமோ அந்தந்த கோலத்தில், அதுக்கு தான் ஞானம்னு பேர், அதுக்கு தான் வாஸ்தவத்தில் அறிவுன்னு பேர். அது எங்கே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னால், உபனிஷத்தில் சொல்லக்கூடியதான மகா வாக்கியத்தை வச்சுட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிரம்மஜானம் ஒன்று தான் இவனுக்கு சுத்தமான அறிவுன்னு சொல்லலாம். உபனிடத்து சொல்கிறது அந்த பிரம்மத்தை தான் தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த பிரம்மத்துக்கு தான் ஆத்மானம் ஜானீத அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தசைஷ சேது அப்படின்னு முண்டகோபனிடத்தை சொல்கிறது. தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தசைஷ சேது அப்படின்னு. அந்த சத்தியத்தை, ஆத்மாவை தெரிஞ்சு கொள்வதற்கு, தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு ஜிக்யாசையோட முயற்சிக்கிறவா இருக்கா இல்லையா, உத்தியமிக்கிறவா, அவள் தான் தன்யர்கள், அவள் தான் பாக்கியசாலிகள். மற்றவாள்லாம் பிரமநிலையே பரிபிரமந்தின் ஆச்சாரியால். சுழலில் மாட்டுண்டு சும்மா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சுழண்டுண்டே இருப்பாள். அவள் மேலேயே வர முடியாதவாளுக்கு. இங்கே பூமியிலேயே இங்கேயே சுழன்றிருப்பார்கள் அப்படிங்கிறார் முதல் ஸ்லோகத்தில். அதான் முதல் ஸ்லோகம். தஜ்ஞானம் பிரசமகரை யதிந்திரியானாம்
தத்ஞேயம் யதுபனிஷத்சு நிஷ்சிதார்த்தம் தே தன்யா புவி பரமார்த்த நிஷ்சிதேஹாஹ சேஷாஸ்து பிரமநிலயே பரிப்ரமந்தி. எது இந்திரியானாம் பிரசமகரம் தத்து ஞானம் அப்படிங்கிறார். எது எது இந்திரியானாம் இந்திரியங்களுக்கு பிரசமகரம் அடக்கத்தை கொடுக்கிறதோ தத்து ஞானம் அதுதான் அறிவு. எது உபனிஷத்சு நிஷ்சிதார்த்தம் தத்து ஞேயம். எது எதுவானது உபனிஷத்சு உபனிஷத்துகளே அந்த வேதங்களிலே உபனிஷத்துகளிலே நிஷ்சிதார்த்தம் இதுதான் அப்படின்னு தீர்மானமாக சொல்லப்பட்டதோ தத்து ஞேயம் அந்த உபனிஷத் பிரதிபாத்தியமான தத்துவம் அறிய வேண்டியது. புவி அப்படி அது அறிய வேண்டியதுன்னு தெரிஞ்சுண்டு அதில் முயற்சி இருக்கக்கூடியதான நிச்சய புத்தி உடையவர்கள் இருக்காளே புவி பூமியில் பரமார்த்த நிஷ்சிதேஹா எவர்கள் உண்மையிலேயே அந்த சத்தியத்தை உணரணுங்கிறதுல ஒரு உத்தியமம் உடையவர்களாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கார்களோ தே தன்யாக அவர்கள்தான் பாக்கியசாலிகள் அப்படிங்கிறார். சேஷாஸ்து பிரமநிலையே பரிப்ரமந்தி. சேஷாஸ்து அப்படின்னா மற்றவர்களோவெனில் பிரமநிலையே பிரமநிலை அப்படின்னா என்ன பிராந்தியை தரக்கூடிய இடத்துலையே பரிப்ரமந்தி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா. இப்படி கீழே சுற்றின்னு இருக்காளே தவிர மேலே வரமாட்டேங்கிறது. அதனால் யார் நல்ல இந்திரியத்தை அடக்கக்கூடியதான விஷயம் அறிவு எதுவோ அதுக்கு தான் ஞானம்னு பேர். அறிய வேண்டிய ஞானமோ எது எங்கே அறிய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா உபனிஷத்தில் அறிய வேண்டியதாக இருக்குது. உபனிஷதாம் எது உபனிஷத்சு நிஷ்சிதார்த்தம் தத்து ஞேயம் உபனிஷத்தில் நிச்சயப்பட்டதான அந்த பொருள் அறிய வேண்டியது. இப்படி அதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு பரமார்த்த நிச்சிதேகர்களாக எவர்கள் இருக்கார்களோ அவர்களே தன்யர்கள் அப்படிங்கிறாள் ஆச்சாரியால் இந்த முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த மேல்நிலையை அடைவதற்கு உபாயத்தை ஆச்சாரியால் சொல்கிறார். அந்த ரெண்டாவது நிலையை ரெண்டாவது ஸ்லோகத்தில் மேல்நிலை அடையிறதுக்கு உபாயத்தை சொல்கிறார். என்ன உபாயம் அப்படின்னா லோகத்தில் ஒருத்தன் மேலே போகாமல் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சப்தாதி விஷயங்கள். அதுதான் இவனை மேல் விஷயத்துக்கு போக விடாது தடுத்துட்டே இருக்குது. அந்த சப்தாதி விஷயங்கள் அதில் பற்று அதன் மூலமாக இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் ராகத்வேஷம் மோகம் மதம் மாத்சரியம் இப்படி பலவிதமான சத்ருக்கள் இருக்கா பாருங்களேன். அது வெளியில் எங்கேயும் இல்லை, நம்ம மனதிலேயே இருக்கக்கூடிய சத்ருக்கள் தான் அது. சரமவிந்தா அது நம்மளை மேலே போக விடாது தடுக்கிறது. அதுக்கு சத்ருன்னு பேர். திருடன், பெரிய திருடன். அதனால தான் ஷட்ரிபு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு 6 சத்ருக்கள். அதை ஜெயித்தவன் தான் வாஸ்தவத்தில் ஜெயித்தவர்கள். சத்ருவை ஜெயித்தவர்கள் அஜாத சத்ருன்னு பேர். தர்மபுத்திரருக்கு அஜாத சத்ருன்னு பேர். காரணம் என்ன அப்படின்னா காமக்ரோதாதி சத்ருக்களை ஜெயித்தவர் அவர். அதனால் அவருக்கு அஜாத சத்ருன்னு பேர். அந்த சத்ருவை நம்ம ஜெயிக்கணும். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யோகாபியாசம். அந்த யோகாபியாசம் மூலமாக தான்
மனசை அடக்க முடியும். அதுக்கப்புறம் மனசு மெதுவாக சாதனைகள்னால மனசு அடங்க அடங்க அதுக்கப்புறம் உபனிடத்தில் பிரதிபாத்தியமான பிரம்மத்தை மெதுவாக விசாரம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி சித்தசுத்தி ஏற்பட்டதும் உபனிடத்தை புரிய ஆரம்பிக்கும். அந்த உபனிடத்தை சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் அதை மனன நிதித்தியாசனம் பண்ணி சுவாயத்தம் பண்ணிட்டு அதன் மூலமாக ஆத்மானந்தத்தை அனுபவிக்க முடியும். அதனால் இந்த 2வது ஸ்லோகத்தில் ஒரு காவியரசமாக ஒரு பதம் போட்டார். என்னன்னா காந்தா சுகம் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்காள். காந்தா சுகம்னா மனைவியினுடைய சுகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பராத்ம வித்யா காந்தா சுகம் அப்படி. ஏன் லோக விஷயத்திலேயே இந்த விஷயானந்தத்திலேயே அனுபவித்து பழகினவா இருக்கா பத்தையில் அவளுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் ஆத்மானந்தத்தை காந்தா சுகம் அப்படியாக வர்ணிக்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். அவளுக்கு எதுடா வீடுன்னா வனந்தா வீடு அப்படிங்கிறாள் ஆச்சாரியார். அரண்யந்தான் வீடு. அவள் எப்பொழுதும் ஒரே இடத்துலையே நிற்க மாட்டார்கள். காட்டில் சுற்றிகிட்டே இருப்பார்கள், சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட மகாபுருடர்களே தன்யர்கள் அப்படிங்கிறத 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மேலே அடையிறதுக்கு மேலே போவதற்கு உபாயம் 2வது ஸ்லோகம். அதான் 2வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஆதௌ விஜித்ய விஷயான் மதமோஹராகத்வேஷாதிசத்ருகணம் ஆஹ்ருதயோகராஜ்யாः ஞாத்வா மதம் சமனுபூய பராத்மவித்யா காந்தா சுகம் வனகிருஹே விசரந்தி தன்யாः. ஆதௌனா முதல்ல, விஷயங்களை விஷயங்கள்னால் என்ன? ஆனால் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் இந்த சப்தாதி விஷயங்களை அதுக்கும் மேலே மத மோக ராக துவேஷாதி சத்ருகணம். மதம்னா கர்வம், மோகம்னா அவிவேகம், விவேகமின்மை. ராகம்னா ஆசை. துவேஷாதி துவேஷம், வெறுப்புன்னு சொல்கிறா பாருங்க. அந்த வெறுப்பு முதலான சத்ருகணம் எதிரி கூட்டத்தையும் விஜித்ய ஜெயித்து ஆஹிருத யோகராஜ்யாக. ஆஹிருத அப்படின்னா அடக்கப்பட்ட. அப்படின்னா என்னத்தை அடக்கப்பட்ட? மனோ நிகிரகம். அப்படி அடக்கப்பட்ட எண்ணங்களை அடக்கப்பட்ட எண்ணங்களுடையதான மனோநிகிரகம்னு சொல்லக்கூடியதான ராஜ்யத்தை சுவாதீனம் பண்ணிண்டு ஆஹிருத யோகராஜ்யாக மதம் ஞாத்வா. மதம் அப்படின்னா உபனிடத் சித்தாந்தமான தத்துவத்தை தெரிந்து கொண்டு பராத்ம வித்யா காந்தா சுகம், பரமாத்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்திரீனிடமிருந்து கிடைக்கக்கூடியதான சுகத்தை சமனுபூய நன்றாக அனுபவித்து தன்யாக வனகிரஹே விசரந்தி. தன்யாக பாக்யசாலிகள் வனகிரஹே விசரந்தி. வனகிரஹே அரண்ய கிரகத்தில் விசரந்தி சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னா 2வது ஸ்லோகத்தில். தன்யர்கள் யார்? ஆதௌ விஜித்ய விஷயான் மதமோகராகத்வேஷாதி சத்ருகணம் ஆஹ்ருதராஜ்யயோகாः ஆஹ்ருதயோகராஜ்யாः ஞாத்வா மதம் சமனுபூய பராத்மவித்யா காந்தா சுகம் வனகிரஹே விசரந்தி தன்யாः அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறால், ஒரு வீட்டில் ஆசைப்படுறவன் இருக்கான் பார்த்தியா,
இந்த கிரகசுகத்தை ஆசைப்படுறவன் தான் அந்த வீட்டிலையே ஆசை வைக்கிறவன் இருக்கானே கிரகாதி விஷயங்களில், அவன் அதற்கோசரம் பலவிதமான கர்மாக்களை பண்ணி கடைசியில் அதோகதியில் போய் விழறான். இந்த கிரகத்திலேயே பற்று இருக்கிறவன், வீடு மனைவி மக்கள் அப்படின்னா அதில் பற்று இருக்கிறவா ஆசையினால் கர்மாக்களை பண்ணி பண்ணி அதோகதி அடையிறா. அதனால் அதோகதி காரணமாக இருக்கக்கூடியதான இந்த கிரகம் வித்தம் முதலிதான விஷயத்தில் பற்று இல்லாமல் ஆசையை வைக்காத ஸ்வரூபத்தில் கவனத்தை செலுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அதில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் விடணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீவிர இச்சையை சம்பாதிச்சுக்கணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற தீவிர இச்சையோட உபனிஷத்தை பாராயணம் பண்ணணும், உபனிடத்தை படிக்கணும், உபனிடத்து அர்த்தத்தை குருமுகமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்றது மாத்திரம் இல்லாத ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தத்துவத்தை குருமுகமாக சிரவணம் பண்ணி அப்புறம் தனிமையில் உட்காந்துட்டு மனன நிதித்தியாசனம் பண்ணி சுவாயத்தம் பண்ணிக்கணும். லோக விடயத்தை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சாபல்யமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் இங்கேயும் போய்ட்டு வரலாமேன்னு தோணக்கூடாது. ரொம்ப வைராக்கியம் வேணும். எதுலையுமே சங்கம் இல்லாத இருக்க பழகணும். ஏகாந்தமாக இருந்து இருந்து பழகணும். சஞ்சாரம் பண்ணினாலும் ஏகாந்தமான இடத்துல சஞ்சாரம் பண்ணணும். 2 பேர் வந்தாச்சுன்னா கலகம் வந்துடும், பேச்சுவார்த்தை வந்துடும், அதன் மூலமாக சம்சாரம் பெருகிடும். அதனால் எப்பொழுதும் பரம வைராக்கியத்தோடு தனிமையிலேயே இருக்கணும். தனிமையில் இருந்துண்டு, தனிமைனாக்க ஜன நடமாட்டம் இல்லாத தனியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஜன நடமாட்டமே இல்லாத தனியாக ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுட்டா அது பெரிய சங்கம், அது ஒரு பெரிய பந்தம். செல்ஃபோனோ இல்லை லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ யாரும் இல்லாத தனியாக இதோடு இருக்கேன்னாக்கா அதுவும் பந்தம்தான், சங்கம். இது எதுவுமே இல்லாத தான் தானாக இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு தான் ஏகாந்தம் அப்படின்னு பேர். எங்கள் குருநாதர் நச்சூர் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஏகாந்தம்னாக்க அந்த ஏகத்துவத்தில் எல்லாத்தையும் அந்தம் பண்ணி இருக்கணும். இந்த ஏகத்துவமாக இருக்கக்கூடியதான தன் ஸ்வரூபத்தில் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி தானாக இருக்கக்கூடிய நிலை இருக்க பற்றியெல்லாம் அதுக்கு தான் ஏகாந்தம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கிறத சஞ்சாரம் பண்ணணும். அப்படி பண்ணுறவர்கள் தான் தன்யர்கள் அப்படிங்கிறாள் ஆச்சாரியால். மகாபுருஷால் அப்படி தான் இருப்பாள். அதுதான் இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். தியக்த்வா கிருஹே ரதி மதோ கதி ஹேதுபூதாம் ஆத்மேச்சயோபனிஷதர்த்தரசம் பிபந்தः வீதஸ்பிருஹாः விஷயபோகபதே விரக்தாः தன்யாச்சரந்தி விஜனேஷு விமுக்தசங்காः. தன்யர்கள் எப்படி இருக்கார்கள் தெரியுமா? அதோகதி ஹேதுபூதாம் கிருஹே ரதிம் தியக்த்வா. அதோகதி ஹேதுபூதாம், அதோகதினா அந்த கீழே விழக்கூடியதான நிலை இருக்க பற்றியலா, தாழ்ந்த நிலையை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான அதோகதி ஹேதுபூதாம் கிருஹே ரதிம். கிருஹே அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆசையை, தியக்த்வா கிருஹே ரதிம் தியக்த்வா வீட்டில் இருக்கக்கூடிய ஆசையை விட்டு விட்டு ஆத்மேச்சயா, ஆத்மேச்சயா அப்படின்னா என்ன? ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டுங்கிற ஆசையினால் உபனிஷதர்த்த ரசம் பிபந்தா. உபனிஷத் அப்படின்னா பிரம்ம வித்யா அப்படின்னு தான் அர்த்தம். ஆச்சாரியால்
கட்டோபனிஷத்து ஆரம்பத்திலேயே உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறாள். உபனிபூர்வகாத்தே சதேர் தாத்தோஹோ கிப்ருத்தியாம் தஸ்ய ரூபம் உபனிஷத் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். நான் சதேர் தாத்தோஹோ அப்படின்னு ஷத்ரு விசரண கத்தியவசாதனேஷு அப்படிங்கிற தாத்து. அந்த தாத்துவுக்கு உபங்கிற நீ அப்படிங்கிற 2 உபதர்க்கம் சேர்ந்து அதனால் உபனிஷத் அப்படின்னு பேர் வந்தது. பிரம்ம வித்யா அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்ம வித்தியை சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்துக்கும் உபனிஷத்துன்னு பேர். அந்த உபனிடத்தில் சொல்லக்கூடியதான அர்த்தரசம் விஷயமாகிற ரசத்தை, அந்த விஷயத்தில் உண்டான சாரத்தை பிபந்தா பானம் செய்து கொண்டு விஷயபோகபதே வீதஸ்பிருஹாக அந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடியதான அந்த நிலையில் வீதஸ்பிருஹாக அந்த ஆசை நீங்கியவர்களாக உண்டான விஷயபோகபதே விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற இந்த விஷயத்தில் இந்த எண்ணத்தை விட்டவர்களாக விரக்தாக நல்ல விரக்தர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக தன்யாக பாக்யசாலிகள் விஜனேஷு விமுக்த சங்காக சரந்தி. விஜனேஷு அப்படின்னா ஜனசஞ்சாரம் இல்லாததான இடங்களில் விமுக்த சங்காக சங்கம் அற்றவர்களாக பற்றற்றவர்களாக சரந்தி சஞ்சாரம் செய்கின்றனர். 3வது ஸ்லோகம் தியக்த்வா கிருஹே ரதி மதோ கதி ஹேதுபூதா ஆத்மேச்சயோபனிஷதர்த்தரசம் பிபந்தः வீதஸ்பிருஹாः விஷயபோகபதே விரக்தாः தன்யாச்சரந்தி விஜனேஷு விமுக்தசங்காः. இப்படி சொல்லி அப்புறம் 4வது ஸ்லோகத்திலே ரொம்ப அழகான விஷயத்தை சொல்கிறார். எல்லாருக்கும் சுகதுக்கத்துக்கு முக்கியமான காரணம் லோகத்தை விவகாரம் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 2 வேர்டு தான் இருக்குது, 2 பதம்தான் இருக்குது. என்ன அப்படின்னா நான் என்னோடது. எல்லா விவகாரங்களுக்கும் மூல காரணமே இது 2 தான். நான் என்னோடது, நான் பண்ணுறேன் என்னோடது, இதில் வரக்கூடிய பலன் என்னோடது அப்படிங்கிற இந்த 2 எண்ணம் தான் பந்தத்துக்கு காரணமாக இருக்குது இல்லையா? அதில் முக்கியமாக சரீரத்தில் நான்கிற எண்ணம், இந்த சரீரம்தான் நான்கிற எண்ணம். இதை சேர்ந்ததான பொருள்கள் எல்லாம் என்னோடது அப்படிங்கிற இந்த எண்ணம், இதுதான் அகங்காரம் மமகாரம் அப்படின்னு சொல்லுறது உண்டு சாஸ்திரத்தில். அகம்னா நான், மமனா என்னோடது. அகங்காரம் மமகாரம், நான் பண்ணுறேன் என்னோடது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பற்றியெல்லாம். இந்த 2 தான் சம்சார பந்தத்திற்கு மூல காரணமாக இருக்குது. இதை விட்டுட்டா இவன் முக்தனாக ஆயிடுவான். இதை விடணும். இதில் இருக்கிறவாளுக்கு தான் இந்த சரீரத்தை நான் அப்படிங்கிற எண்ணெண்டு, இதில் வரக்கூடிய பலன் என்னோடது அப்படிங்கிற அனுபவிக்கிறவாளுக்கு தான் எப்படி இருக்குன்னா, சரீரத்துக்கு ஆசையான விஷயத்தை யாராவது தான் பண்ணால் இதை கொண்டாடினா அதனால் சந்தோஷப்படுறார்கள் இல்லையா? சரீரத்தை பூஜை பண்ணினாலும் சரி, அதை சம்பந்தப்பட்டவர்களை பூஜை பண்ணினாலும் சரி, அதனால் சந்தோஷம் ஏற்படுறது. இதுக்கு ஏதான அவமானம் வந்ததுன்னா துக்கம் ஏற்படுறது. ஆனால் வாஸ்தவத்தில் இதை விட்டவாளுக்கு இது 2 பாதிக்குமோ? பாதிக்காது. அதனால் தன்யர்கள்னால தான் அதை விட முடியும். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நான் என்னோடதுங்கிறத அவள் அப்படி இருக்கா. அதனால் அதை விட்டதுனால அவளுக்கு மானம் அவமானம் 2த்தையும் சமமாக பாவிக்கக்கூடியதான சக்தி அவளிடத்துல இருக்குது. காரணம் என்ன? நான் என்னோடதுங்கிற எண்ணம் அற்றவர்களாக ஆயிட்டார்கள். எல்லாத்துக்கும் மேலே சமதிருஷ்டி, அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்தவன் எப்போது சமதரிசித்துவம் உடையவராக ஆயிடுவான். அப்பேற்பட்ட மகாபுருடர்கள் அகங்கார மமகாரத்தை விட்டவர்கள் இருக்காளே, அவள் தான் எப்படி இருக்காள்னா
தான் பண்ணக்கூடிய கர்மாவுடைய முடிவையோ இல்லை அதனுடைய பலனையோ கொஞ்சம் கூட அதை பற்றி விசாரிக்கிறது இல்லை. அதுலேருந்து வரக்கூடிய பலனை மட்டும் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார். எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி பகவான் நம்மளுக்கு எப்படி இருக்க வைக்கிறாரோ அப்படி இருந்துன்னு இருப்பார்கள். கிரகஸ்தனாவா கிரகஸ்தனாக இருப்பார், சன்னியாசியாக இருப்பார்கள், கிரகத்திற்கு உண்டான தர்மம் பண்ணிட்டு இருப்பார்கள். எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனால் அவளுக்கு கர்மாலையோ இல்லை கர்ம பலன்லையோ கொஞ்சம் கூட பற்றே இருக்காது. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் தன்யர்கள் அப்படிங்கிறத இந்த 4வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணி சொல்கிறாள். இதை சில பெரியவாள்லாம் அவளுடைய உபதேசங்களில் கூட இந்த ஸ்லோகத்தை எடுத்து விஸ்தாரமாக எடுத்து சொல்லியிருக்கா. நான் கேட்டிருக்கேன். ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். த்யக்த்வா மமாஹமிதி பந்தகரே பதே த்வே மானாவமான சதிருஷாः சமதர்ஷினश्च கர்த்தாரமண்யமவகம்ய ததர்ப்பிதானி குர்வந்தி கர்ம பரிபாகஃலானி தன்யாः. ஞானிகளுடைய நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு வேப்ப மரம் இருக்குது, இன்றைக்கி நிம்பகுசும பட்சணம் மாதப்பருப்பு ஆனதும் அந்த நிம்பகுசும பட்சணம் பண்ணணும். சாந்திரமான ரீதியாக 9ஆம் தேதியே மாதம் பிறந்தாச்சு. சாந்திரமான ரீதியாக அமாவாசை கழிஞ்ச பிரதம வசந்த நவராத்திரி ஆரம்பம், உகாதி பண்டிகை நடந்தது. அன்றைக்கி ஆந்திர சம்பிரதாயத்தை அனுசரிக்கிறவர்கள், சாந்திரமான ரீதியாக அனுசரிக்கக்கூடியவர்கள், பண்டிகை கொண்டாடக்கூடியவர்கள் அன்றைக்கி நிம்பகுசும பட்சணம் பண்ணியிருப்பாள். அந்த மாதிரி அந்த மரம் இருக்குது பாருங்க, வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தை ஒருத்தன் வெட்டுறதுனால ஏன்பா என்னை வெட்டுறேன்னு அது கேட்குமா? இவனை வெட்டிட்டானேன்னு அது வருத்தமும் படுறதில்லை. ஜலத்தை விட்டு பண்ணுறதுனால அதனால் எனக்கு இவன் போஷணம் பண்ணுறானே, அதனால் அது இவன் விஷயத்தில் சந்தோஷமும் படுறதில்லை. ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி மகாபுருஷர்கள் அவளுக்கு எந்த நில சுகம் துக்கம் பாதித்தாலும் ரெண்டுத்துலேயும் சமமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மகாபுருஷர்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். பந்தகரே மம அகம் இதி த்வே பதே த்யக்த்வா. மகாபுருஷால் எப்படி இருக்கான்னா, பந்தகரே அப்படின்னா பந்தத்தை ஒன்று பண்ணக்கூடியதான, மம அகம் இதி த்வே பதே, மம என்னுடையது, அகம் நான் இப்படிங்கிற த்வே பதே 2 நிலைகளையும் தியக்த்வான்னா விட்டுட்டு, மானாபமான சதிருஷாக ஒருத்தன் கொண்டாடுறான், ஒருத்தன் அவமதிக்கிறான் அப்படின்னா ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் தன்யர்கள். சொல்லும் பொழுது ஞாபகம் வருது, ஸ்ரீமத் பாகவதத்திலே 7th ஸ்கந்தத்திலே பிரகலாத சரித்திரம் பூர்த்தியானதும் ஒரு 5 சர்க்கத்தில் 5 அத்தியாயத்தில் 11லேருந்து 15 அத்தியாய பரியந்தம் ஸ்வதர்மத்தை சதாச்சாரத்தை உபதேசம் பண்ணிட்டு வரார் தர்மபுத்திரருக்கு நாரதர். அதில் 11வது அத்தியாயத்தில் சாமானிய தர்மம், ஸ்திரீ தர்மம் அதெல்லாம் சொன்னார். 12வது அத்தியாயத்திலே பிரம்மச்சாரி தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் சொன்னார். அதுக்கப்புறம் 14, 15 அத்தியாயத்தில் கிரமமாக கிரகத்தினுடைய தர்மத்தை சொல்லி அந்த கர்மாலேருந்து எப்படி இவன் பற்றில்லாமல் இருக்கக்கூடிய நிலையை அடையிறான்ங்கிறதையும் சொன்னார். நடுப்புற இருக்கக்கூடிய 13வது அத்தியாயத்தில் பாரிவிரஜ்ய தர்மத்தை எடுத்து சொல்கிறார். அதில் ஒரு சின்ன ஒரு ஆக்கியானம், ஒரு கதை.
பிரகலாதனுக்கும் ஒரு அவதூதருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாத ரூபமான ஒரு கதையை சொல்கிறாருங்க. அதில் பிரகலாதன் அந்த அவதூதருடைய நிலையை புரிஞ்சுண்டு நான் ஒரு சாதாரண பிச்சைக்கார் மாதிரி உட்காண்டிருக்கார் ஒரு குப்பை மேடில். அந்த அவதூதர் பிரகலாதன் சக்கரவர்த்தி லோகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு மார்வேடத்தில் 4 மந்திரிகளோட நடந்துட்டு வர அப்போ காவேரியாம் சஹ்யசானுனி அப்படிங்கிறது பாகவதம். சஹ்யாச்சலத்துக்கு அடிவாரத்தில் காவேரி ஓடிட்டு வராலே அந்த காவேரி தீரத்தில் ஒரு குப்பை மேடாம். அந்த குப்பை மேடில் ஒரு பெரிய நல்ல குண்டாக இருக்கார், சௌக்கியமாக படுத்துன்னு இருக்கார். யாரும் அவரை பிச்சைக்காரன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. அவ வேலையை பார்த்துன்னு போயின்னு இருக்கா. இந்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பிரகலாதன் அவரை பார்த்ததுமே அவர்கிட்ட போய் கேட்குறார். பார்த்தா பெருசாக ஒன்றும் வேலை பண்ணுறவன் மாதிரி தெரியல, கர்மாவில் ஈடுபாடு உடையவர் மாதிரி தெரியல. ஆனால் ஒரு வேலையும் பண்ணாத, ஆனால் நீங்கள் சரீரம் புஷ்டியாக துஷ்டியாக இருக்கேலே, இது காரணம் என்னன்னு கேட்குறார். நான் ஒழுங்காக கர்மா ஒழுங்காக பண்ணினா அதுலேருந்து பலன் கிடைக்கும், நல்ல தனம் கிடைக்கும், அதன் மூலமாக நல்ல சாப்பாடு, நல்ல முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் போட்டு சாப்பிட்டா உடம்பு புஷ்டி அடையுமே. நதேசயானஸ்ய நிருத்தியமஸ்ய, ஒன்றுத்துக்கும் உத்தியமிக்காத உங்களுக்கு, வெறும் படுத்துட்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு புஷ்டியும் துஷ்டியும் என்னமாக இருக்குன்னு கேட்டார். அப்போ தான் அவதூதர் பிரகலாதனை பார்த்து சொல்கிறார், எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிட்டு இருந்தா, உனக்கு இந்த மாதிரி கேட்குறோன்னு தோடுறது காரணம் நீ பகவத் பிரியன். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி மகான்களுடைய நிலையை புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வந்து கேட்குறாயின்னு சொல்லி, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உண்டுப்பா. நான் முன்னாடி நானும் சாதாரணமாக விஜயதுகங்கள் பின்னாடி ஓடி ஓடி அதுலேருந்து வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டேன். சாமானிய ஜனங்கள் மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் மெதுவாக எனக்கு உள்ளுக்குள்ளே விசாரம் வர ஆரம்பித்தது. இதனால் என்ன ஒரு சௌக்கியத்தை அடைஞ்சோன்னு விசாரம் பண்ணி பார்த்தா ஒரு சௌக்கியத்தையும் அடையலை. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஜலம் ததுத்பவி சன்னம் ஹித்வாக்யோ ஜலகாம்யா மிருகதிருஷ்ணாம் உபாதாவேத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி, நல்ல தாகம், பக்கத்தில் புல்லெல்லாம் அதுலேருந்து முளைச்ச புல்லாம் மூடி இருக்கு ஒரு குளத்தை. கொஞ்சம் பில்லை நகர்த்தினான்னா, பாசி பில்லெல்லாம் நகர்த்திட்டான்னா சுத்த படிக்க மாதிரி ஜலம் தீர்த்தம் உண்டு. அதை குடித்தா தாகம் சமனம் ஆகிடும். ஆனால் தாகிக்கிறவன் அந்த காரியத்தை பண்ணாத, தூரத்தில் காணல் நீர் தெரியுது, அந்த காணல் நீரை குடித்து நம்ம தாகத்தை சமனப்படுத்திக்கலாம்னு நினச்சிண்டு அந்த காணல் நீர் பின்னாடி ஓடுற மாதிரி இருக்குது ஜனங்களுடைய நிலை அப்படிங்கிறார். சுதசித்தமாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவானை விட்டுட்டு கொஞ்சம் எண்ணங்கள்லாம் விட்டு விசாரம் பண்ணி பார்த்தா சுரூபத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு சுகம் வேணும் சுகம் வேணும்னு வெளியில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விடயத்தை சுகம்னு பிரமிச்சுண்டு போய் விழறாம் பாருங்களேன். அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் எனக்கு வைராக்கியம் வந்தது. வாஸ்தவத்தில் தெரிஞ்சுட்டே சுகமஸ்ய ஆத்மனோ ரூபம், சுகம் வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபமே தவிர வெளியிலேருந்து அடையிறதுக்கே இல்லை சுகம். அது மாத்திரம் இல்லை, வெளியிலேருந்து அடையக்கூடிய சுகம் எல்லாம் துக்கத்தில் தான் போய் விழும். சுகாதீன் துக்க நிதானாம் அப்படின்னு இதை நான் பார்த்தேன். பஷ்யாமி தனினாங்கிலேஷம், பணக்காரனுடைய கஷ்டத்தையும் பார்த்தேன், தம்பதிகளுடைய கஷ்டங்களையும் பார்த்தேன். இதிலேருந்து துக்கத்தில் மாட்டிக்காத எப்படி இருக்கலான்னு சிந்தனை பண்ணிட்டே வந்தேனா, வரும்போது 2 குருமார்கள் எனக்கு கிடைச்சார்கள். 2 குரு எனக்கு கிடைச்சா. யார் 2 குருன்னா, மதுகார மகா சர்ப்பவ் லோகேஸ்மின்னோ குருத்தமவ். ஒன்று பூலேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடியதான வண்டு ஒரு குருவாக வந்தது. இப்போ நல்ல பாம்பு, நல்ல ஒரு மலைப்பாம்பு எனக்கு ஒரு குருவாக வந்ததுன்னால் மதுகார மகாசர்ப்பம். லோகேஸ்மின்னோ குருத்தமோ வைராக்கியம் பாரிதோஷ்யம் ச. இதிலேருந்து 2 குருட்டேருந்து என்ன கற்றுண்டேன்னா,
ஒரு குரு வைராக்கியத்தை எனக்கு உபதேசம் பண்ணது, ஒரு குரு பாரிதோஷியத்தை நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையை உபதேசம் பண்ணினதுன்னா எப்படிடான்னா, தேன் எடுக்கிற வண்டு இருக்குது பார்த்தேலா, அது எனக்கு வைராக்கியத்தை காமிச்சு கொடுத்தது. அது எப்படி புஷ்பத்திலேருந்து தேனை மாத்திரம் எடுக்கிறதோ அந்த மாதிரி அனுப்யஷ்ட மகத்யஷ்ட சாஸ்திரேபிய குஷலோ நரஹா சர்வத சாரமாதத்யாத் புஷ்பேபியைவ ஷட்பதா அப்படின்னு. தேவைக்கு மாத்திரம்தான் எடுத்துக்கிறது, அது மாத்திரம் இல்லை, தேவைக்கு மேலே தேவைக்கு எடுத்துட்டாலும் சேர்த்து வச்சுக்கிறது. சேர்த்து வச்சுட்டா ஒரு நாளைக்கு அழிய வேண்டியது வரும் அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுத்தது. சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா நசங்கிருண்ணீத பிக்ஷுகா மக்ஷிகா இவ சங்கிருண்ணன் சஹதேன வினஷ்யதி. தேன் அப்புறமா சாப்பிட்லான்னு சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு முன்னாடி தன்னை சேர்ந்தவாரெல்லாம் அடித்து தான் கஷ்டப்பட்டு சேகரித்த அந்த தேனை இன்னொருத்தன் அனுபவிக்கிறத பார்க்கறது இல்லையா, அதை பார்த்து எனக்கும் வைராக்கியம் வந்துடுத்து. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம், அந்த தேன் எடுக்கிற வண்டு ஒரு புஷ்பத்துலேருந்து தேன் எடுக்கிறதுன்னா லோகத்தில் யாருக்காவது தெரியறதோ தேன் குடிச்சுன்னு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, தேன் குடித்த புஷ்பம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமும் இதான் இருக்கோ, அதுவும் இல்லை. அது புஷ்பத்தில் தேன் குடிச்சிட்டு போனதுனால புஷ்பம் அது வாடி இருக்கோ, அதுவும் இல்லை. இந்த மாதிரி தேன் குடிக்கிறதும் தெரியல, அதனால் அதில் சிரமம் ஏற்பட்டதும் தெரியல. இந்த மாதிரி சன்னியாசியாக இருக்கிறவன், அவதூதனாக இருக்கிறவன், லோகத்தில் யாருக்கும் தன்னால் கஷ்டம் இல்லாத வாழணும் அப்படிங்கிறதையும் அதுலேருந்து படிச்சுட்டேன். அதே மாதிரி நல்ல மலைப்பாம்புட்டேருந்து படிச்சுட்டது எதிர்ச்சையாக எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்குது. கிராசம் சுமிருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமேவா, கொஞ்சமோ நதியாக நிறையா விழுறதோ இல்லை ரசமோ விரசமோ எது எதிர்ச்சியாக கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மலைப்பாம்புட்டேருந்து படிச்சுட்டு அதனால் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, நாகம் நிந்தே நச்சஸ்தோமி ஸ்வபாவ விஷமம் ஜனம். யாரையும் நான் திட்டுறதும் இல்லை, ஸ்துதி பண்ணுறதும் இல்லை. சில பேர் எனக்கு மானாபமானத்தை சமமாக பார்த்துட்டு போகிறேன். ஒருத்தன் எனக்கு பெரிய பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டி விட்டு பூஜையெல்லாம் பண்ணி சாப்பாடு போடுவான். ஒரு நாளைக்கு அப்படி உபச்சாரம் நடக்கும். இப்போ பரியங்கத்தில் படுக்க வைப்பான், காலை பிடிச்சி விடுவா, பட்டு வஸ்திரம் கட்டி விட்டுருப்பா. இன்னொரு நாளைக்கு போனால் எங்கேயோ குப்பைமேடில் படுத்துன்னு இருப்பேன், பட்டு வஸ்திரத்தை பிடிக்கிட்டு போவான், நிந்தனை பண்ணுவான். வேறு ஒரு மனுஷன் பிச்சை கேட்டால் கூட கல்லை விட்டு எரியுவான். நேற்றுக்கு அந்த மனுஷன் நம்மளை உபச்சாரம் பண்ணி போட்டான், அவன் நல்லவன், இவன் கல்லை விட்டு எரிகிறான், இவன் கெட்டவன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்றால் நாகம் நிந்தே நஜஸ்தோமி ஸ்வபாவ விஷமம் ஜனம். ஏன்னா அது ரெண்டு பாடம் சொல்லி கொடுத்துருத்து, உலகம்னா அப்படி தான் இருக்கும்னு. எல்லாத்தையும் சமமாக பார்த்துட்டு போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறார் அந்த அவதூதர். ஞானிகள் அப்படி இருப்பார்கள். அதுதான் இங்கே சொல்கிறால் மானாபமான சதிருஷாக சமதர்ஷினஷ்ட அப்படின்னா. அவள் எப்படி இருப்பார்கள்னா அந்த ரெண்டுத்துலேயுமே பந்தகரே மம அகம் இதி துவேபதே தியக்த்வா மானாபமான சதிருஷாக சமதர்ஷினஷ்ட. மானாபமானத்தை சமமாக பார்க்கக்கூடியவர்கள், அப்படி சமதர்ஷிகளாக இருக்கக்கூடியவர்கள். சமதர்ஷினா என்ன, ஆனால் சமமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்தை பார்ப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். சமதர்ஷி அப்படின்னா பண்டிதாக சமதர்ஷினஹா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறாளே, சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹா அப்படின்னு. நாயிலையும் சரி, ஸ்வபாகன்னா சண்டாள இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் பண்டிதர்கள் பண்டான்னா ஆத்ம ஞானம் உடையவர்கள் எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்கிறார்கள். சமதரிசித்வம் அப்படின்னா பிரம்ம தரிசனம். எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியதான அந்த அனுபூதியை பார்க்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் தன்யாகா, தன்யர்கள். அது தன்யர்கள் மேலே எப்படி இருக்கார்கள்னா கர்த்தாரம் அந்யம் அவகம்ய. சிருஷ்டி பண்ணுறவரும்
அந்நியம் அப்படின்னா பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறாக இருக்கிறவராக இருக்கக்கூடியதான ஈஸ்வரனையும் அவகம்யா நன்றாக தெரிந்து கொண்டு கர்ம பரிபாக பலானி ததர்ப்பிதானி, கர்மாவுடைய முடிவு பலன் இருக்கு பார்த்தியா, அது எல்லாத்தையும் அந்த ததர்ப்பிதானி அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணிக்கொண்டு செல்கிறார்கள். ததர்ப்பிதானி குர்வந்தி, அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியாகவே தான் பண்ணக்கூடிய கர்மாக்களை பண்ணுவார்களே தவிர பலேச்சையோடு பண்ண மாட்டார்கள். தன்யர்கள் அவர்களே அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கா, பந்தகத்தை உண்டு பண்ணக்கூடியதான அகம் மம அந்த ரெண்டு எண்ணத்தையும் விட்டவர்களாகவும், அதுக்கப்புறம் மானாபமான சதிருஷாக, மானம் அவமானம் இவைகளெல்லாம் சதிருஷமாக இது எல்லாத்துலேயும் சமமாக இருக்கக்கூடியவர்களுக்கும், சமதரிசினஷ்டா எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பறக்கக்கூடியவர்களும் இருக்கக்கூடியதான தன்யர்கள், கர்த்தாரம் அந்நியம் அவகம்ய, கர்த்தாரம் சிருஷ்டி செய்யக்கூடியதான ஈஸ்வரனை அந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவர்னு தெரிஞ்சுண்டு கர்ம பரிபாக பலானி ததர்ப்பிதானி குர்வந்தி, கர்ம பரிபாக பலன்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியாக செய்கின்றார்கள். அப்பேற்பட்ட அவர்களே தன்யர்கள் இப்படின்னு 4வது ஸ்லோகம் சொன்னால், அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச தாரேஷனாயாச்ச வியுத்தாய, பிரதாரண்யகம் எடுத்து சொல்கிறது ஏஷனாத்ரயத்தை விடணும். இந்த ஏஷனாத்ரயம்னு பேர். ஏஷனான்னா பற்று. இந்த ஏஷனா அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, அதுலேருந்து தான் வந்தது. ஈஷிக்கிறா அப்படின்னு சொல்கிறா பற்றியில் தமிழில் அந்த ஏஷனா அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்திருக்கு. அத்தகையான தாரேஷன வித்தைஷன லோகைஷன அப்படின்னு சொல்லக்கூடியதான 3 ஏஷனாத்ரயம் ஆசைகள். இதுக்கு தான் ஏஷனாத்ரயம்னு பேர். இந்த ஏஷனாத்ரயம் இருந்தால் மோட்சத்தை அடையவே முடியாது. அதனால் தன்யர்கள் எப்படி இருக்கார்கள் அப்படின்னா, ஏஷனாத்ரயத்தை விட்டு சன்னியாசிகள் முக்கியமே சன்னியாசாசிரம ஸ்வீகரணத்தும் பொழுது புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச தாரேஷனாயாச்ச வியுத்தா அகம் அப்படின்னு, நான் இந்த ஏஷனாத்ரயத்துலேருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் பைஷோச்சாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்படி ஆசைகளை விட்டுட்டு மோட்ச வழியில் சஞ்சாரம் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் ஜீவனம் எப்படி அப்படின்னா, ஆகாரம் சாப்பிட வேண்டாமா, பிக்ஷான்னம். போன கோபீர மஞ்சத்தில் பார்த்தோம்னே பிக்ஷான்ன மாத்திரேன துஷ்டிமந்தா அப்படின்னு. அப்படி பிக்ஷான்னம் அதனால் ஜீவனத்தை நடத்திண்டு ஏகாந்தமான இடத்துல எப்பொழுதும் சதா சர்வகாலமும் தியானம். எதை தியானம் பண்ணுறான்னால், மனதில் ஜோதிர் வடிவமான சாஸ்வதமான நித்தியமாக இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை அப்படியே தியானம் பண்ணிட்டு ஏகாந்தமாக இருக்கா பத்தேலா, அவர்களே தன்யர்கள் அப்படிங்கிறார் இந்த 5வது ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகம் தியக்த்வைஷனா தியக்த்வைஷனாத்ரயமவேக்ஷித மோட்சமார்காः பைக்ஷாமிருதேன பரிகல்பிததேஹயாத்ராः ஜோதிः பராத்பரதரம் பரமாத்மசம்ஞம் தன்யாத்விஜா ரஹசி ஹிருத்யவலோகயந்தி அப்படின்னு. ஏஷனாத்ரயம் தியக்த்வா, ஏஷனாத்ரயம் தாரேஷன புத்திரேஷன வித்தேஷன. தாரேஷன அப்படின்னா மனைவியிடத்தில் பற்று, புத்திரேஷன அப்படின்னா மக்களிடத்தில் பற்று, அதுக்கு லோகேஷனன்னு பேர், புத்திரேஷனன்னு பேர். வித்தேஷனா அப்படின்னா பணத்தில் பற்று.
இந்த மூன்றையும் ஏஷனாத்திரயம்னு பேர். இந்த மூன்றையும் தியக்த்வா விட்டுவிட்டு அவேக்ஷித மோட்ச மார்க்காக மோட்ச மார்க்கத்தை அடையக்கூடியதான வழியை கண்டு பைக்ஷாமிருத்தேன கல்பித தேகயாத்ரா பைக்ஷாமிருத்தேன பிக்ஷையில் கிடைக்கக்கூடியதான அன்னத்தை அமிர்தம் மாதிரி பிக்ஷையில் கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கா, அமிர்தம் மாதிரி இருக்காம அந்த அன்னம். அந்த பிக்ஷை எடுத்து கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அன்னத்தினால பரிகல்பித தேக யாத்ராக அப்படி தேக ஜீவனத்தை நடத்திட்டு வரா. அப்படி பிக்ஷாண்ண பிராசனத்தினால அப்படி தேகா யாத்திரைய கல்பித தேக யாத்திரைகளாக இருக்கக்கூடியவர்களாய் தன்யாக பாக்யசாலிகளான த்விஜாக பிராமணர்கள் ரஹசி ஹிருதி பராத்பரம் பரமாத்மசம்யம் ஜோதி அவலோகயந்தி. ஆஹா, ரஹசி ரகசியமாக ரகசியத்தில் குத்திர ரஹசி குத்திர ஹிருதி வெளியில் எங்கேயும் இல்லை. ரகசினா இங்கே ஸ்வஹிருதி தன்னுடைய ஹிருதயத்தில் பராத்பரம் பராத்பரம் அப்படின்னா சிறந்தவைகளுக்குள்ளெல்லாம் சிறந்தவையாக இருக்கக்கூடியதான பரமாத்ம சம்யம் பரமாத்மா அப்படிங்கிற பெயருடையதான அந்த பொருளை ஜோதிஹி பெயருள்ளதான அந்த ஜோதிஹி அந்த பிரகாசத்தை அவலோகயந்தி ஹிருதயத்திலேயே பார்க்கின்றனர்கள் தன்யாக அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகமாக இருக்குது இல்லையா. தியக்னீஷணாத்ரயமவேக்ஷித மோக்ஷமார்காः பைக்ஷ்யாமிருதேன பரிகல்பிததேஹயாத்ராः ஜோதிः பராத்பரதரம் பரமாத்மசம்ஞம் தன்யாத்விஜா ரஹசி ஹிருத்யவலோகயந்தி. இப்படி ஆச்சாரியாருடைய தன்யாஷ்டகத்தில் 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அப்புறம் 3 ஸ்லோகம் இருக்குது. இந்த 6, 7, 8 இந்த ஒரு 3 ஸ்லோகத்தை நம்ம அடுத்த சுக்ல பஞ்சமி சங்கர ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த 3 ஸ்லோகத்தை கண்டு அதுக்கப்புறம் ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதாளத்தில் சொல்லக்கூடியதான தன்னுடைய சுவானுபூதியை தசஸ்லோகி இப்படி 10 ஸ்லோகத்தில் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காள். அது உயர்வான வேதாந்த கிரந்தம். அதுக்கு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சித்தாந்த பிந்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போ ஏற்பட்டதான அந்த ஆழமாக இருக்கக்கூடியதான ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடியதான அந்த ஆச்சாரிய அனுகிரகம் பண்ணிதான தசஸ்லோகியை நம்ம அடுத்த சங்கர ஜெயந்தி அடுத்த வரக்கூடிய சுக்ல பஞ்சமி சங்கர ஜெயந்தி அந்த சங்கர ஜெயந்தி சமயத்தில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणं करुणावरुणालयपालय मां भवसागरदुःखविदूनहृदं रचयाखिल दर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणं भवता जनता सुहिता भविता निजबोधविचारणचारुमते कलयेश्वर जीव विवेकविदं भवशङ्करदेशिकमे शरणं भवयेव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं
भवशङ्करदेशिकमे शरणं सुकृतेऽधिकृते बहुधा भवतो भविता समदर्शनलाल सदा अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं जगतीमवितुं कलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणं गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।